கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். ஆமென். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவது, நாம் அனைதினமும் நாம் தேவனுக்கென்று செய்யும் ஜெபங்கள், காணிக்கைகள், பண்டிகைகள், மாத பிறப்புகள், இப்படி விசேஷமான காரியங்களை வெறுக்கிறேன், அருவருக்கிறேன் என்று இதன் முன்புள்ள வசனங்களில் நாம் படித்து அறியலாம். ஆனால் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது, விரும்பும் காரியங்களாக இதற்கு அடுத்தடுத்துள்ள வசனங்களை வாசிப்பதன் மூலம் நாம் அறிய வருகிறது. ஒரு முக்கிய பொருளுக்கு அதை பயனற்றதாக மாற்ற விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உதாரணமாக, நாம் பருகும் காஃபி அல்லது டீயில் 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் சுகர் போட்டாலே போதுமானதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க நாம் அந்த டீயை யாருமே குடிக்க விடாமல் செய்ய வேண்டுமானால் 5 ஸ்பூன் சுகரை காஃபியில் அல்லது டீயில் போட்டுவிட்டாலே போதும், யாருமே பருக முடியாத நிலை உருவாகிவிடும். ஜெபம் வல்லமை நிறைந்த ஒன்றுதான், அதிலும் கவனம் மிகவும் தேவை. இன்று ஆவிக்குரிய பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜெபம் என்றாகிவிட்டது. அதிலும் முக்கியம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுதல், தேவனோடு ஐக்கியம் பெறுதல், ஜெபம், கிறிஸ்துவின் நற்குணங்கள், பரிசுத்தமடைதல், உண்மை, உத்தமம், தாழ்மை, குறிப்பாக அன்பு, இப்படி ஏராளமான காரியங்கள் உண்டு. இவற்றை மறைத்தும் விடுகிறார்கள் போதகர்கள். ஆசீர்வாதங்களை பெற ஜெபம் தேவை என்பார்கள் போதகர்கள். அற்புத அதிசயங்கள் நடைபெற ஜெபம் தேவை என்பார்கள் போதகர்கள். வியாதிகள் நீங்கிவிட ஜெபம் தேவை என்பார்கள் போதகர்கள். ஊழியம் வளர்ந்திட ஜெபம் தேவை என்பார்கள். ஆம், இதில் தவறு ஒன்றுமே இல்லைதான், நல்லதுதான். ஜெபம் என்பது நமது வேண்டுதல், நம் இறைவனிடம் வேண்டுவது, ரெக்வெஸ்ட் செய்வதும் கூட. அந்நாள் அழுது ஒரு முறை ஜெபம் செய்துவிட்டு வந்துவிட்டாள். அதன் பிறகு அழுது ஜெபம் செய்ததாக வசனம் எங்குமே இல்லை. அதன் பிறகு சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று அவள் ஒரு பகுதியாக, அதன் பிறகு நன்றி செலுத்துவது அடுத்த பகுதியாக உள்ளது. பிரியமானவர்களே, ஜெபத்திலே மூழ்கி விடாமல் தேவன் நம்மிடம் அடுத்து எதிர்பார்க்கும் நற்குணங்களில் வளர வேண்டும். தீமை செய்தலை விட்டுவிட்டு நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள் என்று அடுத்த 17ஆம் வசனத்தில் தேவன் விரும்புவதாக இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகின்றார். எவ்வளவு ஜெபிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் தேவனுக்காக எவ்வளவு பிரியமாக நற்குணங்களோடு வாழ்கிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியம். ஆமென். God bless you.